தேசிய ஆரோக்கிய திட்டம், அதாவது நேஷனல் ஆயுஷ் மிஷன், NAM அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆயுஷ்னா என்ன? ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, இததான் சுருக்கமாக ஆயுஷ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது எல்லாமே இந்திய மருத்துவ முறைகள். ஆயுஷ் சார்ந்த மருத்துவமனைகள், மருத்துவ கல்லூரிகள், மருந்தகங்கள் இதெல்லாம் இன்னும் தேசம் முழுக்க நிறைய இடத்துல ஏற்படுத்தி அதனுடைய பலன்களை மக்கள் பெறணும் அப்படிங்கிற குறிக்கோளோட இந்த திட்டம் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த திட்டம் மூலமாக நம்மளுடைய இந்திய மருத்துவ முறைகளை பிரபலப்படுத்தணும், நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது இந்த திட்டத்தினுடைய லட்சியம். மேலும் அரசு மருத்துவமனைகள்ல ஆயுஷ் சார்ந்த மருந்தகங்கள், ஆயுஷ் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக அரசு மருத்துவங்கள்ல இதற்கான ஃபெசிலிட்டிஸை கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தின் கீழே. இந்த திட்டத்துக்கு மட்டுமே நம்மளுடைய மத்திய அரசாங்கம் 2400 கோடி ரூபாய் நிதி உதவியாக அலோகேட் பண்ணிருக்கு, நிதிக்காக அலோகேட் பண்ணிருக்காங்க. மேலும் பார்த்தீங்களானால் இந்த திட்டத்தின் கீழே ஆயுஷ் எல்லாத்துக்குமே பயிர்கள் நிறைய தேவைப்படுது. அதனால ஆயுஷ் சார்ந்த என்னென்ன மருந்துக்கு என்னென்ன பயிர்கள் தேவைப்படுகிறதோ, என்ன தாவரங்கள் தேவைப்படுகிறதோ அதெல்லாமே இன்னும் வளர்க்கறதுக்காக இந்த திட்டத்தின் கீழே ஃபெசிலிட்டிஸை செஞ்சு ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டம் மூலமாக அதெல்லாத்தையும் வளர வைக்கிறதுக்காக நிறைய விஷயத்த செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய மத்திய அரசாங்கம். இந்த திட்டத்தை பற்றி இன்னும் பல்வேறு தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா namayush.gov.in அப்படிங்கிற இணையதளத்துக்கு சென்றிருக்கிறனால் இந்த திட்டத்தினுடைய இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். மேலும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உங்க வீட்டுக்கு பக்கத்துல என்னென்னலாம் இருக்கோ அங்க போயும் கேட்டீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே என்னென்ன செஞ்சுட்டு வராங்க, அவங்களுடைய மருத்துவமனையில நம்மளுடைய இந்திய முறை எதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. இது போன்ற பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கும் நம்மளுடைய மோடி அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய நன்றி. வணக்கம். ஜெய்ஹிந்த்.